ஸோ abdaly ஃபார்ம் கிளம்புறதுக்கு நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 o'clockலாம் ரெடி ஆகி கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கு முந்தின நாள் மழைலாம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஆனால் பஸ்ஸு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படியோ கடைசியில் பஸ்ஸு ஒரு 8:30 போல் வந்தது. ஸோ எப்படியோ ஏறி கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட 2 hours ஆச்சு. நடுவில் நாங்கள் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஒதுங்கி இட்லி, சட்னி, சாம்பார், வடைலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு இந்த ஃபார்முக்கு. ஸோ இந்த ஃபார்முக்குள்ளே வரத்துக்கு 2 kg கிட்டத்தட்ட 550 rupees அரௌண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. கேபேஜு, பீட்ரூட்டு, கேரட்டு, ப்ரோக்கோலி இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபார்ம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பெரிய ஃபார்ம், லைக் நம்ம ஊர்லலாம் ஜூ இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பெரிய செட்டப்பில் போட்டிருந்தாங்க. இங்கே நான் இந்த பிளேஸ்க்கு நான் இப்போ வீடியோ எடுக்கிற பிளேஸ்க்கு கேட்டுக்கும் ஒரு 1 kilometer தூரம், அவ்வளோ தூரம் நடந்து வந்தோம். ஸோ குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் இதே மாதிரி நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த மாதிரி டிராக்டர் வச்சுருந்தாங்க. ஸோ இது மேலெலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது ஒரு டெலிஃபோன் பூத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுலேயும் நின்று கொஞ்சம் ஃபோட்டோ செக்ஷன் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் ஆட்டுக்குட்டியாக இது என்னன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்னென்னா இந்த மாதிரி செடி விற்றுட்டு இருந்தாங்க. மீன்ஸ் அதோட ஃபுட்டு, அது சாப்பிட்ற தீனி. ஸோ அது வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு 1 kg பக்கம், ஸோ அரௌண்ட்ஸ் 270 அது வந்து நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ ஃபீட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த செக்ஷன் தான் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஏன்னா அவங்க டைரெக்டாக வந்து அந்த செடியை வந்து எடுத்து அந்த கேமலுக்கு, அந்த ஆட்டுக்குட்டிக்கெலாம் ஃபீட் பண்ணாங்க. ஸோ தே என்ஜாய்ட் லாட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ 2 குட்டீஸும் இந்த கேமலுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இங்கே அவங்க கொடுக்கும் போதே வீடியோவில் பார்க்க ஏதோ ஈஸியாக இருக்குது, ஆனால் நான் கொடுக்கும்போது தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் இந்த குழந்தைங்க வந்து பயப்படாமல் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு நான் வருவேன் கொடுக்கும் போது. நான் எப்படி பயப்படுறேன் நீங்களே பாருங்கள். நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கு பயமாகவே இல்லை, ஆனால் நான் கொடுக்கும்போது ரொம்ப பயந்தேன். எங்கே என் கையை கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தேன். பார்த்திங்கன்னா கையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்திருப்பேன். ஸோ குழந்தைங்க இதுக்கெலாம் சாப்பாடை கொடுத்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த செக்ஷன் ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. குடு அவன் கொடுக்க சொல்கிறான். குடு. அது சாப்பிடாது. பக்கத்தில் குடுறா, பக்கத்தில் கொண்டு. நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் டக்கெல்லாம் இருந்துச்சு. டக்கு, அதுக்கப்புறம் நெருப்பு கோழி, ஈமு கோழி இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் குழந்தைங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ என்னோடய குட்டி பையனுக்கு அனிமல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் ஃபீட் பண்ணுறதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்து வந்தோம்னா நர்சரி செக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருந்தது.
ஸோ அதுக்குள்ளே ஃபுல்லாக பிளான்ட்ஸு தான் இருந்தது, ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு, லைக் டெக்கரேஷன் பிளான்ட்ஸு. ஸோ ஹோம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆலோவேரா ஜெல், பார்த்திங்கன்னா ஆலோவேராவை வந்து பாட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இது விற்கவும் செய்கிறாங்க. ஸோ நம்ம உள்ளே என்ட்ரி ஆனதுக்கு ஒரு கூப்பன் கொடுத்தாங்களே, ஸோ அதை காமிச்சோம்னா நம்ம இதுலேருந்து ஒரு செடி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு எந்த செடி வேணாமோ அது வாங்கிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து க்ரீன் ஹவுஸ் மெத்தடில் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து அந்த க்ரீன் கலர் நெட்டு எதோ சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக டெக்கரேஷன் ஃப்ளார்ஸ் அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்குள்ளே வந்ததுமே அந்த வெயிலே எங்களுக்கு தெரியல, ரொம்ப சில்லுன்னு ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி கடை போட்டிருந்தாங்க. ஸோ லைக் ஐஸ்கிரீம் கடை, ஜூஸ் கடை, அந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடியில் பூச்செடி தொங்க விட்டுருந்தாங்க. அந்த கொடியிலேருந்து நிறைய ஃப்ளார்ஸ் தொங்கிட்டு இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. ஸோ என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி நின்று எடுத்துகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு அந்த ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பர்பிள் கலர் ஃப்ளார்ஸ், வயலட் கலர் ஃப்ளார்ஸ், இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருக்கோம், டிவியில் இந்த டூயட் சாங்லாம் அந்த இந்த மாதிரி ஃபுல்லாக வயலட் கலர் ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த ஐ படத்துலலாம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளார்ஸ் தான் இது. ஆனால் இங்கே வந்து கொஞ்சோண்டு தான் இருந்தது. அடுத்தது இந்த பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் அந்த மாதிரி அந்த இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் நம்ம எந்த பிளான்ட் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். லைக் ஃப்ரூட்ஸுக்கு கூட இருந்தது, லைக் தக்காளி பழம், ஆரஞ்சு, அதெல்லாம் கூட விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம போகிறச்ச எது வேணுமோ நம்ம வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கூப்பன் கொடுத்துருக்காங்களே, ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி. ஸோ இதெல்லாம் ஸ்னேக் பிளான்ட்டு, ஹோம் டெக்கர் பிளான்ட்டு, ஸோ நிறைய இருந்தது. அண்ட் இங்கே வந்து சில ரேர் வுட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் விலைக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வுட்ஸ்லாம் கொஞ்சம் ரேர் பீஸு அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதை நம்ம வாங்கிட்டு போகலாம். ஸோ இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பூ வைக்கிற செடி விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ லைக் சில்வர் கலரில் இருந்தது. ஸோ இது ரேட் என்னான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா 6.5 kg போட்டிருந்தாங்க. சரி, கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு 1300 வரும். பூச்செடி விற்கிறதுக்கு எதுக்கடா 1300 சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே அதை க்ராஸ் பண்ணி வந்தோம்னா இன்னொரு நர்சரி பக்கத்தில் இருக்குது இதே மாதிரின்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. ஸோ இங்கே நிறைய கடைங்க இந்த மாதிரி போட்டிருந்தாங்க, வரவங்களுக்கெல்லாம் பசிக்கும் சாப்பிட்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு நர்சரிக்கு வந்தோம் பக்கத்துலேயே. இது பார்க்க என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. இதுக்குள்ளே போனால் லோகோ ஒரு மாதிரி ரெட் கலர் லைட் ட்ராப் கொடுத்துருந்தாங்க. செடிங்களுக்கு நடுவில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கொடைங்களுக்கு நடுவில் நம்ம ஒரு வீடியோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக கொடைங்க, அந்த லாஸ்ட்டு வரைக்குமே கொடை தான். ஸோ அந்த அன்றைக்கி வந்து லீவ் நாள் வேறு, நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. லைக் பாகிஸ்தானிஸ், எஜிப்ஷியன்ஸ், குவைட்டீஸ், ஃபிலிப்பினோஸ், எல்லா நாட்டு மக்களும் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது, லைக் மிடில் ஈஸ்ட் மக்களை. ஸோ ஆஃப்டர் தட் உள்ளே போனதும் ஒரு இங்கேயும் வந்து சாப்பிட்றதுக்கான நிறைய குட்டி குட்டி கடை இருந்தது. ஸோ அங்கே வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டேபிள் பெஞ்செலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டேபிள் பெஞ்செலாம் பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து ஜூஸ் கடை அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ வாங்கி சாப்பிடுவாங்க வரத்துக்கு. அப்புறம் இங்கே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. மீன்ஸ் அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சொன்னேன் இல்லையா,
ஸோ அதை வந்து இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கூப்பன் கொடுத்தாங்களா என்ட்ரன்ஸில், ஸோ அந்த கூப்பனுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மீறி போச்சுன்னா நம்ம பைசா கொடுக்கணும். ஸோ இங்கே ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, இந்த மிளகா பஜ்ஜி போடுவாங்களா அந்த சைஸ்க்கு இருந்துச்சு. அண்டு புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே இது பண்ணி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேட்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே கவுபாய் ஹேட்டு, அதோட விலை பார்த்திங்கன்னா 3.5, கிட்டத்தட்ட 800 ருபீஸு. அப்புறம் மலைத்தேன், ஹனி, ஒரு நேச்சுரல் ஹனி விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் ஹில் ஸ்டேஷனில் வைப்பாங்க இல்லையா, அதோட விலை பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி இருந்துச்சு. ஒன்று வந்து 12.5, ஒன்று வந்து 8,750. 8,750னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2,500 வரும். 12.5 வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3,000 கிட்ட வருது இந்தியன் மணிக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரோக்கோலி, கேப்சிகம், தக்காளி இதெல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்போவே அந்த கார்டனிங்லேருந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கலர் கலராக என்னமோ வச்சுருந்தாங்க. என்னடான்னு போய் பக்கத்தில் பார்த்தா இது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டீ ஃப்ளேவருங்க. இவ்வளோ வெரைட்டி டீ ஃப்ளேவரில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி தான் வியந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மக்கள் வந்து நிறைய பிளாக் டீ குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே குட்டி குட்டி பாட்டில் இருந்தது. இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா பிக்கிள்ஸு. ஸோ பிக்கிள்டு காலிஃப்ளவர், க்ரீன் ஜால்பினோன்னு அது ஒரு காய் இங்கே. அண்டு எல்லா வெரைட்டியானது வச்சுருந்தாங்க. ஸோ பீட்ரூட் பிக்கிள் இதெல்லாமே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. குவைட் அகர் இங்கே வந்து அது ஃபேமஸ்ஸு அந்த பிக்கிள். ஸோ எல்லா வெரைட்டிலையும் பிக்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்களே மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் பேர் வந்து அல்போரியா. ஸோ அந்த அல்போரியா ஃபார்ம்லேயே பண்ணி ரெடிமேடாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி ஸ்ப்ரே. ஸோ அங்கே நிறைய ரோஸ்மெரி செடி இருந்தது. ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஸ்ப்ரே அண்ட் ஆலோவேரா ஜெல், நம்ம ஆலோவேரா பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஜெல்லு, ஸோ எல்லாமே வந்து இங்கே விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. 2.5 KD போட்டிருந்தாங்க. இதனால இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதுக்கப்புறம் அந்த ட்ரம் செட்டு மாதிரி இருந்தது. அதில் ஏதோ கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் போய் பார்த்தேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ஃப்ளேவரில் ஹெர்ப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ சமைக்கிறதுக்கு இவங்க இங்கே பயன்படுத்துகிற ஹெர்ப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. ஸோ லைக் தட்டு இங்கே பாருங்களேன், இந்த கொடைங்கள்லாம் எவ்வளோ சூப்பராக ஃபுல்லாக கொடை டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை கொடை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 1000க்கு மேலே இருக்கும். அவ்வளோ கடைங்க அடுக்கியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. அந்த பிளேஸில் எங்களுக்கு வெயிலே தெரியலங்க. ஆக்சுவலி அன்றைக்கி நல்லா வெயில், பட் இருந்தாலும் எங்களுக்கு வெயிலே தெரியல. அந்த க்ரீனிஷ்க்கு நடுவில், இந்த கொடைக்கு நடுவில் இருந்தனால சுத்தமாக வெயில் தெரியல. ஒரு மாதிரி ஜில்லாக காமாக ஃபீல் ஆகுச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து இந்த பாட்டில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா லெமன் வாட்டர்னு போட்டிருந்துச்சு. ஸோ லைக் ஹெர்ப்ஸ் லெமன் வாட்டராக. ஸோ இது என்னென்னா சாலட்லாம் இங்கே நிறைய சாப்பிடுவாங்க இந்த மக்கள். ஸோ அந்த சாலடை இந்த லெமன் வாட்டரை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக வச்சுருந்தாங்க போல இருக்குது. லைக் ஃப்ரெஷ், எவ்ரிதிங் இஸ் ஆர்கானிக். அண்ட் நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் பிள்ளைங்க கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா ஒரு ஃப்ளாஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஸு தோட்டம் குட்டி தான், ரொம்ப பெருசாக கிடையாது, குட்டியாக இருந்தது. பட் இருந்தாலும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதை பேர் ஏதோ ஜெர்பியான்னு போட்டிருந்துச்சு. கரெக்டாக வாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கெல்லாம் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொன்னதுனால வேகமாக போனோம். ஸோ இதுக்குள்ளே வந்து போகிறதுக்கு பைசா கிடையாது. ஆனால் நீங்கள் ஸ்ட்ராபெரி பறிச்சுக்கலாம், அதுக்கு பைசா. ஸோ 250 கிராம்ஸ்க்கு 1 KD பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கப்பு கொடுத்துட்றாங்க. ஸோ 1 KD பே பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து 250 கிராம்ஸ்க்கு 1 KD எவ்வளோ வேணாலும் பறிச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பைசா கட்டணும்.
ஸோ உங்களுக்கு வந்து 250 கிராம்ஸ் வந்து 1 kg, அரௌண்ட் 270 ஃபார் இந்தியன் மணி. இங்கே பாருங்களேன் ஸ்ட்ராபெரி எப்படி கொத்து கொத்தா தொங்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு கப்பும் சிசஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ பறிச்சிக்கலாம். அது வெயிட் பார்த்துட்டு நீங்கள் காசு கட்டிக்கலாம். சப்போஸ் 250 கிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பைசா கொடுத்துடணும். அப்படியே இது ஃபுல்லாக ஸ்ட்ராபெரிஸ் தான், அப்படியே கொத்து கொத்தாக இருந்துச்சு. ஸோ இந்த கிளிப் ஸோ நம்ம பறிக்கும் போது அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்டுக்கவும் செய்யலாம். பாருங்களேன் எப்படி கொத்து கொத்து அழகாக இருக்குல்ல. நல்ல பெரிய ஃபார்ம் இது, ஸ்ட்ராபெரி ஃபார்மு. ஸோ இதுக்கு எங்கேருந்து காற்று வரும்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடி என்னடா ஜில்லுன்னு காற்று வருதுன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ஏசி செட்டப்பில் இது வச்சுருக்காங்க. ஸோ இதிலேருந்து தான் வந்து என்னென்னா அந்த செடிங்களுக்கு காற்று வருது கொஞ்சம் லைட்டாக ஜில்லுன்னு. ஸோ இங்கே இந்த காற்று மூலமாக தான் அவங்களுக்கு காற்று கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு குவைத்தில் போகும்போது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.